ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், சீக்கிரமாகவே வந்துட்டோம். எப்போவுமே நைட் ஆகும், இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோம். இது வந்து ராம்நாட் போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தூத்துக்குடி போகிற ரோடு. நடுவில் இருக்கோம் நாங்கள். ஏதோ ரிசப்ட் இங்கே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வந்துட்டோம். இன்னும் 1 hour வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பஸ் வரும் போல். தண்ணியில் பானி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டவுன் பஸ்ஸில் ஏறியிருக்கோம். பாருங்க, ரொம்ப பழைய பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் வந்து ஃபில் பண்ணவே இல்லை. இங்கே வந்து சர்வீஸ் நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. போனாலும் 2-3 நாள் கழிச்சு தான் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. மொபைல்லேருந்து புக் பண்ணால் ஆதார் கார்டு என்னமோ கேட்டுட்ருக்கு. ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு என்னமோ சொல்லிகிட்ருக்கு. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை தூக்கிட்டு போகிறேன், போயிட்டு புதுசாக தராங்களா அப்படின்னு பார்க்குறேங்கிறாரு. என்னன்னு தெரில. மார்னிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையிலையும் ஹோட்டல் சாப்பாடு தான். ஆஃப்டர்நூன் என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். புக்கு வந்து ஹெச்பி கேஸ் புக்கு தான். மொபைல்லேருந்து ஆர்டர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுங்கள் என்னமோ சொல்லுது. அப்படி நடந்தே போயிட்டு நடந்தே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாகுபலி ரெடி ஆகிட்டாரு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ், நடந்தே போகணும், வண்டி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், புது சிலிண்டர் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ரிசப்ட் டேடிகிட்ட கேட்கலாம். எவ்வளோ ரேட்டு? 950. அப்படியா? 50 ரூபா. ஆட்டோவில் வந்தீங்களா? நீங்கள் ஆட்டோவில் வந்தோம் சார். அப்படியா? மூச்சு வாங்குது. அப்புறம் சொல்லுங்கள், எப்படி மொபைல்லேருந்து புக் பண்ண முடியல? என்ன சொன்னாங்க? மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சா? அப்போ பழைய நம்பர் இருந்துச்சா? சரி சரி. இதுக்கு முன்னாடி கொண்டு போனார்ல ஃப்ரெண்ட்ஸ், காலி சிலிண்டரு. அது வந்து 10 மாதம் ஆகிடுச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் புக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து படிக்கட்டு ஃபுல்லாக கூட்டணும். அப்படியே ரொம்ப குப்பையாக கிடக்கு. இந்த கீழே வரைக்கும் கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பாருங்கள், தேன் கூடா என்னன்னு தெரியல. இவர் தேன் கூடுங்கிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேன் கூடு மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேன் கூடா ரிசப் டேடி? சரி, இப்போ நான் வந்து கூட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ மண். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேன் வந்து கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு. இன்னும் அங்கே ரிசப் டேடி வந்து இது பண்ணி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லதாக கேட்டதா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ், தேன் வந்து கடிச்சிருமோ அப்படின்ட்டு. அதனால் இப்போவே இது பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே ஒரு தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, தேனி அதை வந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கட்டிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ரத்த பொரியல் வாங்கிட்டு வந்தார் ரிஷப் டேடி. நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் கொஞ்சம் ஊட்டிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல். நல்லா கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ வாங்கி சாப்பிடுவோம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதோட ரேட் வந்து 50 ரூபாமா. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரத்த பொரியல் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் செய்ய முடியாது, கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கடையிலலாம் அவ்வளோக்கா. இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிடணும். இது வந்து ரோட்டு கடை ரத்த பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு எல்லாமே செய்வாங்க. பாயில்டு எக்கு, கருப்பு சுண்டல் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் என்ன ஸ்பெஷல்னால் சப்பாத்தி அண்டு என்ன சொல்கிறது, உருளைக்கிழங்கு முள்ளங்கி குருமா, சாம்பார், என்ன சொல்கிறது, குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நான் கட்டிங் பண்ண போகிறேன். பாருங்கள் முள்ளங்கி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 முள்ளங்கி. இது வந்து 1/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரில. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த முள்ளங்கி அண்டு பொட்டேட்டோ இது 2 கட் பண்ணி குக் பண்ணி சப்பாத்தி கூட வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட மாட்டேன், அவர் சாப்பிடுவார். எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, மத்தியானம் வடித்த சாப்பாடு இருக்குது, அதான் சாப்பிட போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.